ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமிட்டேட் அம்மி. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது என்ன அப்படி ஒரு ரெசிபின்னு பார்க்குறீங்களாங்க? பிரியாணி கஞ்சி தான். இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இது வந்து கறி போடாத ஒரு நோம்பு கஞ்சி ரெசிபி தான். இந்த கஞ்சி சும்மாவே லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் செஞ்சுக்க சாப்பிட்லாம். உடம்பு சரியில்லைனா கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கம்மியாக இருந்தாவே போதும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அதோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த ரெசிபிக்குமே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு 4-5 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு வந்து பச்சரிசி சூப்பராக இருக்கும். பச்சரிசி கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தான் இந்த அரிசி ஊறி இருக்கும். இந்த ஊரில் பச்சரிசியை கழுவும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்கனாவே 1க்கு 2 உடஞ்சிரும். இப்போ கஞ்சிக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் இந்த பச்சரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரக சம்பாவில் குருணை அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி வந்து இன்னும் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 3லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா அது ரொம்ப கஞ்சிப்படும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் சூடு அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் பிரியாணி கஞ்சி ரெடி ஆயிடும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. நான் அன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்கலினாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே கஞ்சியில் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டன் கைமா சேர்த்து செஞ்சிங்கன்னா பள்ளிவாசலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி அதே டேஸ்ட்டுக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.